வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 20/12/2025 மார்கழி மாதம் 5ஆம் நாள் சனிக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களோடு தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். தொலைதூர பயணங்கள், திட்டமிட்ட பயணங்கள் அனுகூலத்தையும் சந்தோஷத்தை தரும். எதிர்பார்த்த நல்ல இடத்தில் அனுகூலங்கள் காணப்படும். தொலைதூரத்தில் அந்த சிக்கல்கள் படிப்படியாக தீரும். உத்தியோகம் சம்பந்தப்பட்ட ஏற்றங்கள் மனதிற்கு ஒரு தெளிவையும் சந்தோஷத்தை தரும். நிதானமாக செய்யக்கூடிய காரியங்கள் பெரிய ஜெயத்தையும் பெரிய சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம். நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். அதே சமயம் சந்திராஷ்டிரம் இருந்தாலும் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை. தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் மட்டும் மனமிட்டு பேசுவது நன்மை தரும். தொலைதூரத்திலிருந்து ஒரு நல்ல செய்தி வருவது ஆத்ம ரீதியாக சந்தோஷத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுனம். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடாது. உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக தீர்வது ஆனந்தத்தின் உச்சத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகம். பழைய கடன்கள் பைசல் செய்வது, தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தேவையற்ற பதட்டங்கள் படிப்படியாக குறைவது, மனதில் இருந்த பாரங்கள் குறைவது, எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படுவது, இழுபறியாக இருந்த சிக்கல்கள் தீரக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடாது. தொழில், உத்தியோகம், லாபம், சந்தோஷம், முதலீடுகள், பணவரவு, எடுத்த காரியத்தில் ஜெயம், வியாபாரத்தில் அதீதமான நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். இரத்தபந்த உறவுகள் விஷயத்தில் வாக்குவாதம் இல்லாமல் இருந்தால் மற்ற விஷயங்கள் சாதகம், சந்தோஷம், அனுகூலத்தை தரும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள் யோக பலத்தை தரும். தொழில் நிமித்தமாக எந்த பயணங்கள் வந்தாலும், உள்ளூராகவும் கடல் கடந்தாக இருந்தாலும் டக்கென்று ஒத்துக்கொள்வது வரக்கூடிய காலகட்டத்தில் அனுகூலமான சூழ்நிலையும் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். தைரியத்துடன் முன்னோக்கி சொல்லக்கூடிய காலகட்டம். தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக, படிப்பு ரீதியாக ஆத்ம ரீதியான நம்பிக்கை, குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும், தைரியம் ஏற்படும். பிள்ளைகள் விஷயத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். கன்ஃபார்மாக அற்புதமும் வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய அனுகூலமான சூழ்நிலை மனதில் தெளிவையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தொலைதூரத்திலிருந்து அனுகூலமான சூழ்நிலை கழிந்து வரக்கூடிய காலகட்டம்.
தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மையடையும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். உறவு முறையில் இருந்த சிக்கல்கள் தீரக்கூடிய காலகட்டம். பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலமான சூழ்நிலை கனிந்து வரக்கூடிய அற்புதமான காலகட்டம். வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் வரவேற்கத்தக்க அனுகூலமான அமைப்பு. வண்டி வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருக்காக செலவுகள் அதிகமாகக்கூடிய சூழ்நிலை. இழுபறியாக இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். வியாபாரத்தில் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம். தொழில் நிமித்தம் ஏற்றமே. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். அசையா பொருள் சேர்க்கை, லாபம், அனுகூலங்கள், யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள். உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது யோக பலத்தை அதீதமாக பெற்றுத்தரக்கூடிய நல்ல காலகட்டம். தொழிலில் மிக அற்புதம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, உலகத்திற்கு ஏற்றம், தொழில் நிமித்தமான பயணங்கள் மனதிற்கு பிடித்த விஷயமாக காணப்படும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.